இந்த உடலும் ஆன்மாவுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குன்னு நினைப்பேன். ஏன்னா உடலோட மொழியும் மௌனம் தான், ஆன்மாவோட மொழியும் மௌனம் தான். உடலுக்கு வியாதி என்பதே கிடையாது. எப்படி ஆன்மாவுக்கு எந்த தாக்கமும் இல்லையோ, உடலுக்கும் உண்மையிலே வியாதி என்பது கிடையாது. நம்ம இதயம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம், ஆனா வயிறு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சமீப காலத்துல அதை நம்ம சயின்டிபிக்காவும் சொல்றாங்க, கட்டுங்கிறது இன்னொரு மூளை. இப்ப நம்ம மூளைக்கு நிறைய மதிப்பு கொடுக்கிறோம், அதுதான் எல்லாத்தையும் செயல்படுத்துதுன்னு. மூளைக்கே ஆர்டர் குடிக்கக்கூடிய ஒரு சக்தி, இதை விட ஒரு மிரக்கல் இருக்குமா? அது எப்படிலாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு? அப்ப நம்ம உண்மையிலே விழிப்புணர்வு இருந்தா, அப்ப அந்த மனதை என்ன பண்ணும்? நீங்க உணர்வுகளை வெளிப்படுத்தாம அதை அப்படியே அமைக்கி வச்சுக்கலாம், அதெல்லாம் தவறு சரின்னு இங்கே முடிவு பண்ணிக்கிறது. அது ஏன் வருது நம்ம யோசிக்கிறது இல்லை. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பளித்த பிஎஸ்எம் ஈரோப் சேனலுக்கு மிக்க நன்றி. இன்னைக்கான தலைப்பு, நம்முள் எத்தனை மொழிகள். மொழினா என்ன? கம்யூனிகேஷன். ஒருத்தர் நம்ம பேசுறது, நான் சொல்றது உங்களுக்கு புரியணும், நீங்க சொல்றது எனக்கு புரியணும். அப்படிதான் மொழி உருவாயிருக்கும். மொழியே உருவாகாத காலத்துல நம்ம சைகையால பேசியிருப்போம். அந்த மொழி உருவாகிறது, நமக்கு நிறைய மொழிகள் இருக்கு உலகத்துல. ஆனா நமக்குள்ள எத்தனை மொழிகள் இருக்கு? நம்ம படிச்ச மொழிகள் அல்ல. இந்த கம்யூனிகேஷன் எல்லாமே வெளியில தான் நடக்குது. பக்கத்துல இருக்க ஆளுங்களோட, பக்கத்துல இருக்கிறவங்களோட, உறவினர்களோட நடக்குது. ஆனா நமக்குள்ள நம்ம பேசக்கூடிய மொழி என்ன? இப்படி ஒரு தோணல் வரும்பொழுதுதான் இந்த தலைப்பு எனக்குள்ள தோணுது. முதல் மொழியா எனக்கு தோணுது உடல். இந்த உடலும் ஆன்மாவுக்கும் ரொம்ப தொடர்பு இருக்குன்னு நினைப்பேன். ஏன்னா உடலோட மொழியும் மௌனம் தான், ஆன்மாவோட மொழியும் மௌனம் தான். உடலோட மொழி எப்படி மௌனமா இருக்கு, ஆனா ஆன்மாக்கும் உடலும் சொல்லும் பொழுது ஆன்மா ஒரு நிலை, உடல் அதற்கு கொஞ்சம் கீழான நிலை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம உடம்புல இருக்க சக்கரங்களே அப்படிதான் இருக்கு. மூலாதார சக்கரமே உயர் சக்கரத்தோட தொடர்புடையது. அப்படி ஒரு சக்கரத்திலே ஏன் அந்த தொடர்பு வச்சிருக்கணும்? மௌனம்ன்றது எப்படிப்பட்ட மௌனமா இருக்கும்? உடலோட மொழி எப்படி இருக்குன்னு முதல்ல பார்ப்போம். உடல் எந்த மூலம்லாம் நம்ம கூட பேசுது? நம்ம உடலுக்கு என்ன கொடுக்குறோம்னு பார்த்தோம்னா, உணவு, தூக்கம் மெயினா கொடுக்குறோம். இந்த உணவு தூக்கத்துக்கே உடல் நம்ம கூட பேசதான் செய்யுது. ஆனா அந்த பேச்சு நமக்கு புரியுதா? அதை நம்ம கவனிக்கிறோமான்றதான் உடலோட மொழியை நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். எத்தனையோ நம்ம சாப்பிடுறப்போ நமக்குள்ள ஒரு தோணல் இருக்கும், இது போதும் அப்படின்னு ஒரு உணர்வு இருக்கும். அது நமக்கு அந்த உடல் நம்ம கூட பேசுறது தான். அது ரொம்ப கம்மியா தான் கேட்குமா. ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இது ஒரு சமயம் அது ஃப்ரீயா கிடைக்கலாம், இல்ல நமக்கு ரொம்ப பிடிச்சதா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு அபூர்வமான பொருளா இருக்கலாம், இனிமே அது கிடைக்க முடியாதுன்னு இருக்கலாம். உடனே என்ன பண்ணுவோம், கூட கொஞ்சம் நம்ம சாப்பிடுறோம். ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்றோம், உடல்ல எனக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு. அதுதான் உங்க கூட பேசுச்சே, நீங்க அதை கேட்கல. கேட்காம நம்ம உடலை போய் ஏதாவது விஷயம் சொல்லலாமா? அது அவ்வளவு ஞானம் உள்ளது. உடலோட ஞானம் ரொம்ப கரெக்டானது. அந்த உடல் வேற எப்படிலாம் நம்ம கூட பேசும் அப்படின்னா, தூக்கத்துக்கும், நம்ம உணவு தூக்கம் தான் முக்கியமானதுன்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த தூக்கத்துக்கும் நம்ம கூட பேசு. எப்படி அப்படின்னா, சில சமயம் நமக்கு தூக்கம் வரும், அதையும் மீறி யாராவது சொந்தக்காரங்க வந்திருப்பாங்க, இல்ல பிடிச்ச டிவில ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கோம், ஆனாலும் அந்த தூக்கத்தை தவிர்த்துட்டு நம்ம செய்வோம். உண்மையிலே பத்ரிஜி சார் அடிக்கடி சொல்வாரு, உடலுக்கு வியாதி என்பதே கிடையாது. எப்படி ஆன்மாவுக்கு எந்த தாக்கமும் இல்லையோ, உடலுக்கும் உண்மையிலே வியாதி என்பது கிடையாது. அதனோட மொழியை நம்ம புரிஞ்சிக்காதுதான் அது வியாதியா போய் சேரும். உணவு நம்ம எப்படிலாம் வியாதியா போகுது நமக்கு நல்லாவே தெரியும். சில சமயம் அது நம்ம கொடுக்குற உணவுல ஏதோ ஒரு தப்பான உணவை நம்ம கொடுத்துடுறோம், நமக்கு அது தெரியல, அது நமக்கு விரும்பி கொடுத்துடுறோம், ஆனா உடலுக்கு தெரியும். ஒருவேளை அது தவறா இருந்தா நம்ம உடம்புல சின்ன சின்ன நோய்களை காட்டும். அது ஒரு இருமலாவோ, ஒரு ஜுரமாவோ, ஒரு வாந்தியாவோ, எப்படியோ ஒரு வகையில நமக்கு அதை வெளியேற்றத்துக்கு அது முயற்சி பண்ணும். ஆனா நம்ம அதற்கும் அனுமதிக்கிறது இல்லை. உடனே நிறைய மாத்திரைகளை போட்டு அதை நம்ம அடக்க பார்ப்போம்.
அப்ப உடல் நம்ம கூட எப்பெல்லாம் பேசுதுன்னு நம்மளால உணர முடியுதா? இந்த உடலை பத்தி நான் தேடினப்போ, இந்த மொழி அப்படின்னு தோன்றப்போ நிறைய பதிவுகளை பார்த்தேன். அதுல முக்கியமான ஒரு பதிவு பார்த்தோம்னா, நம்மளோட அம்பிளிக்கல், அதாவது தொப்புள் கொடி. அதுதான் முதல்ல நம்மளோட தாயோட நம்மளை இணைக்குது இல்லையா? நம்ம தாயோட நம்மளை இணைக்கக்கூடியது அந்த தொப்புள் கொடி. அது மூலமா தான் நமக்கு உணவே கிடைச்சிருக்கு. அது மூலமா தான் சுவாசமே இல்லாம நம்ம வாழ்ந்திருக்கோம் வயித்துல. அப்ப அது நம்ம உடலையே ஒரு இரு கூறாக்கக்கூடிய இடமா. இப்ப உடலை 2 கூறாக்கணும்னா கரெக்டா அந்த இடம் தான் வரும். அதுல என்னெல்லாம் இருக்கு நம்ம உடல் அமைஞ்ச பிறகு பார்த்தோம்னா, உணவு செரிக்கிற இடமும் அங்கதான், வெளியேற்றுற இடமும் அங்கதான். அதாவது உள்வாங்கக்கூடிய தன்மையும் அதுதான், வெளியேற்றக்கூடியதும் அதுதான், கழிவும் அங்கதான். அப்படின்னா என்ன அப்படின்னா, பிறப்பும் இறப்பும் அங்க இணைஞ்சிருக்கான். இத ஜப்பானியர்கள் ஹரா அப்படின்னு குறிப்பிடுவாங்களாம். அவங்க வலியே இல்லாம கூட ஒரு தற்கொலைக்கு முயற்சி பண்ணாங்கன்னா அங்கதான் முயற்சிப்பாங்களாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியுமா அந்த இடத்துல இறப்போட புள்ளி அவங்க அறிந்தவர்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப சித்தர்களை பத்தி நம்ம நிறைய சொல்லுவோம். 96 தத்துவங்கள் இருக்கு, உடம்புல எந்த நாடி எங்க இருக்குன்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சு அவங்க நிறைய மருத்துவ முறைகள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே போல அவங்களுக்கும் தெரியும் மரணத்தை வர வைக்கக்கூடிய சக்தி அவங்களுக்கு உண்டா. அந்த ஹரான்ற புள்ளியை நம்ம கண்டுபிடிச்சோம்னா வலியே இல்லாம ஆன்மா நம்ம உடலை விட்டு நீங்கும்ன்றாங்க. இது ஒரு வித்தியாசமான பதிவா இருந்தது. அப்ப உடல்ல அந்த ஆன்மா நுழையிற இடம் எங்க, நீங்கிற இடம் எங்க நமக்கு தெரியல. அந்த ஆன்மா தங்குற இடம் கூட. இப்ப நம்ம சூட்சும உடல் பயனெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். உடல்னா 7 உடல்கள் இருக்கு, அது நம்ம ஆஸ்ட்ரல் பாடி இருக்கு, எத்ரிக் பாடி இருக்குன்னு கேள்விப்படுறோம். ஆனா அதுலயும் கூட என்ன சொல்றாங்க பாருங்க, அந்த சில்வர் கார்டு, அந்த கார்டு தான் அந்த உடலோட கனெக்ஷன் இருக்கு. நம்ம இதயம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். ஆனா வயிறு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சமீப காலத்துல அதை நம்ம சயின்டிபிக்காவும் சொல்றாங்க. கட்டுங்கிறது இன்னொரு மூளை. அது நிறைய விஷயத்துல அது தன்னோட அறிவை வளர்த்திருக்கு. அது அறிவு இருக்கு, வளர்த்திருக்குன்னு கூட சொல்ல முடியாது. அதற்கு அதிகமான அறிவு இருக்கு அந்த கட்டுக்கு. அது இன்னொரு மூளை மாதிரி அது செயல்படுது. இப்ப நம்ம மூளைக்கு நிறைய மதிப்பு கொடுக்கிறோம், அதுதான் எல்லாத்தையும் செயல்படுத்துதுன்னு. மூளைக்கே ஆர்டர் குடிக்கக்கூடிய ஒரு சக்தி. நம்ம இதயம் தான் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறோம். ஆனா வயிறு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சமீப காலத்துல அதை நம்ம சயின்டிபிக்காவும் சொல்றாங்க. கட்டுங்கிறது இன்னொரு மூளை. அதனால கட்டுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கூட கொடுக்குறாங்க. அந்த உடல்ல கூட நம்ம பார்த்தோம்னா எங்க எது நல்ல விஷயம் முதல்ல இருக்கா, கெட்ட விஷயம் முதல்ல இருக்கா அப்படின்னு பார்த்தா அந்த குடல் கூட நிறைய விஷயத்த சொல்லுது. நம்ம வாயில சாப்பிடுற இந்த விஷயம் மட்டும் தான் நமக்கு தெரியுது. ஆனா இதுக்கப்புறம் போற அந்த குடல் விஷயம் நமக்கு தெரியறதே இல்லை. இந்த சிறு குடலை தாண்டி பெருங்குடல்னு கேள்விப்படுறோம். ஆனா உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பாக்டீரியாவோட தன்மையை பார்த்தீங்கன்னா, சிறு குடல்ல தான் இந்த தீயது கொடுக்கக்கூடிய பாக்டீரியா ஃபுல்லா இருக்கும். அதை தாண்டி போனாதான் உடலுக்கான ஆரோக்கியம் தரக்கூடிய அந்த ஃபைபர் அப்சார்ப் பண்ணக்கூடிய குட் பாக்டீரியா இருக்கும். ஏன் அப்படி படைச்சிருக்கணும்? ஏன் முதல்ல நல்லவங்க இருக்கலாம் இல்லையா? அப்படின்னா அதுவே நமக்கு ஒரு டெஸ்ட். சில பேருக்கு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் எல்லாம் சாப்பிட்டா ஒரு கிரேவிங் வரும், மீண்டும் மீண்டும் அதை சாப்பிடணும்னு தோணும். எதனால அப்படின்னு சொல்றாங்க, அந்த சிறுகுடல்ல இருக்கிற பாக்டீரியா தான் அந்த கிரேவிங்கை உண்டு பண்ணுது. இப்ப நம்ம வாழ்க்கையை கூட அதை நம்ம சம்மந்தப்படுத்தி பார்க்கலாம். வாழ்க்கையில கூட நமக்கு எல்லாமே ஒரு ஆசை வருது, அதை நிறைவேற்றி கொள்ளணும்னு நினைக்கிறோம். ஆனா அதனால என்னெல்லாம் பாதிப்பு வருது? இப்ப சிறுகுடல் சொல்றதை மட்டும் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தா உடல்ல எவ்வளவு பாதிப்பு வருதுன்னு இப்ப சொல்றோம். அதையும் தாண்டி அந்த ஃபைபர் ஐட்டத்தை கொடுக்குறோம்னு வைங்க, அதாவது உடலுக்கு தேவையான ஃபைபர் ஐட்டம், புரோட்டீன், கார்போஹைட்ரேட் எல்லாத்தையும் தாண்டி ஃபைபர்னு ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அதை கொடுத்தா அந்த சிறுகுடல்ல இருக்க பாக்டீரியா ஒண்ணுமே பண்ண முடியாதாம், டச்சே பண்ண முடியாதாம். அது தாண்டி அது கீழே போகும்போது மட்டும்தான் அந்த பெருகுடல்ல இருக்கிற அந்த ஃபைபர் அப்சார்ப் பண்ணக்கூடிய பாக்டீரியா மட்டும்தான் அதை எடுத்துக்க முடியுமா. இப்ப நம்ம ஞானம் எப்படிப்பட்டதுன்னா, நமக்கு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஞானம் இருந்ததுன்னா எந்த சிக்கல்லையும் மாட்டிக்க மாட்டோம். ஏன்னா அது எதுவுமே டச் பண்ண முடியாதான். எது எங்க போய் சேரணுமோ அது கரெக்டா போய் சேருத உடல் கூட வச்சிருக்கு. இது சயின்டிபிக்கா சொன்னாலும் உடலோட மொழியை பாருங்க, எவ்வளவு அழகா வச்சிருக்கு அது. அதையும் தாண்டி இன்னொரு விஷயம், இப்ப நம்ம விசுத்தி சக்கரான்னு சொல்லுவோம். விசுத்தின்றது அந்த வாய், உண்மை, வாய்மைக்கான ஒரு சக்கரம். நீங்க சரியான முறையில பேசுறீங்களா, இல்ல அதிகமா பேசுறீங்களா, இல்ல பேச வேண்டிய இடத்துல பேசாம இருக்கிறீங்களான்றது விசுத்தி சக்கராவோட கம்பைன் பண்ணி சொல்லுவாங்க.
ஆனா உடல் இன்னொரு பகுதின்னு பார்த்தோம்னா தலை உடல் அப்படின்னு பிரிக்கலாம். இந்த 6 சக்கரால விசுத்தி சக்கரா தாண்டும் போதுதான் ஆக்ஞா சக்கராக்கு போறோம். அங்கதான் அந்த 3ஆம் கண்ணும் இருக்கு. அங்கதான் நம்மளோட உண்மையான அனுபவங்களும் இருக்கு. பாஸ்ட் லைஃப் எல்லாமே. இந்த தலையில பாத்தீங்கன்னா நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ரொம்ப அசைய முடியாத பொருட்கள் இருக்கும். இந்த கை கால்கள் மற்ற பாகங்கள்லாம் ரொம்ப அசைவுள்ளதா இருக்கும். தலை திரும்பினா ஒன்னா வேணா திரும்பலாம். ஆனா தனிப்பட்ட அங்கங்கள் ரொம்ப அசைறது இல்லை. அப்ப இங்கேயும் கூட ஒரு உடல் வச்சிருக்கு, தன்னோட மொழியில சொல்லுது. இந்த உடல் அமைப்பு அப்ப எப்படிப்பட்ட முறையில அமைக்கப்பட்டிருக்கணும் யோசித்து பாருங்க. நீ அந்த வாய்மைன்றதை தாண்டும் போது மட்டும்தான் அந்த ஞானம்ன்ற நிலையை அடையிற. நீ எப்ப வாய்மையில இருக்கியோ அந்த விசுத்தி சக்கர தாண்டுவ. அப்ப அந்த ஆன்ம நிலையை நீ அடையிற. அது உடல் அளவோட அது அழகா காட்டுது. அங்க ரொம்ப அசைவுகள் இல்ல, சலனங்கள் இல்ல, சில சில புரிதல்கள் இருக்கலாம். அதுவும் முக்கியமான அந்த ஐம்பொறிகள் அங்கேயே இருக்கு. மெய்யும் கூட இங்கேயே இருக்கு இல்லையா? அப்ப அந்த ஐம்பொறிகளும் அங்க இருக்கு. அந்த ஐம்பொறிகளோட ஆட்டுவிக்கக்கூடிய மூளையும் அங்க இருக்குன்றோம். ஆனா அதற்கான கண்ட்ரோல் வயித்துல இருக்கு. அப்ப எல்லாமே நமக்குள்ள கண்ட்ரோல்னால இன்னொரு கண்ட்ரோல் எங்கேயோ இருக்கு. பிரபஞ்சத்தோட கண்ட்ரோல் அது தனியா வச்சிருக்கு. இப்படி எனக்கு உடலே ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. இதை விட ஒரு மிரக்கல் இருக்குமா? அது எப்படிலாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு? அப்ப நமக்கு உண்மையிலே விழிப்புணர்வு இருந்தா முதல்ல உடல் சொல்றத நம்ம கேட்க ஆரம்பிக்கணும். உடல் என்ன சொல்லுது? அப்ப அந்த விழிப்புணர்வு தேவை. வெறும்ன தியானத்துல நான் அதை பார்த்துட்டேன் இதை பார்த்துட்டேன்னு இல்ல. உடல் என்ன பேசுதுன்ற கேட்கிற விழிப்புணர்வு கூட நமக்குள்ள இல்ல. ஒரு நோய் வந்தா கூட அந்த நோய் எதற்காக, அது என்ன சொல்ல வருதுன்னு யோசிக்கணும். இப்ப நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன். அங்க சொல்லுவாங்க, ஜுரம், அதாவது நம்ம ஃபீவர்னு சொல்றது வியாதி கிடையாது, அது ஒரு இண்டிகேட்டர். உள்ள ஏதோ நடக்குது, அதை இண்டிகேட் பண்ணி அது சொல்லுது. இவ்வளவுதான் ஃபீவர். நம்மளோட மொத்த வியாதிகளுமே ஒரு இண்டிகேட்டர் தான். நீ என்னவோ பண்ணிருக்கன்றத அது இண்டிகேட் பண்ணி காட்டுது. இதுதான் உடலோட மொழியா எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. அது பாருங்க, நான் மௌனம்னு சொன்னேன், உண்மைதானே? அது மௌனத்துலதான் இருக்கு. அந்த மௌன மொழிய நம்மளால கேட்கக்கூடிய விழிப்புணர்வு இருக்கணும். மற்ற மொழிகள் ஈஸியா கேட்டுக்கலாம், எந்த மொழினாலும் கத்துக்கலாம், பொருளை போட்டுக்கலாம், இப்பெல்லாம் நிறைய டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம அர்த்தம் கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா மௌனத்தை எப்படி புரிஞ்சு கொள்றது? அதனாலதான் சொன்னேன், உடல் மொழியும் மௌனம் தான். அந்த மௌனத்தை புரிந்துக்கிறதுக்கு கூடுதல் விழிப்புணர்வு தேவை. அந்த சிறிய ஒலியை நம்மளால கேட்கணும். மௌனத்துக்கான மொழி அது. ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? அந்த உடலோட மொழியை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிட்டாதான் அடுத்த நிலையை பத்தியே நம்ம யோசிக்கலாம்னு தோணுது. உடலே அவ்வளவு ஞானம் உள்ளது. ஏன்னா உடல் நம்ம கொண்டு வரல, ஆன்மாவும் நமக்கு தெரியாது. நடுவுல இருக்கிற மனமும் அறிவு தான் நம்ம வச்சிருக்கோம். அதனோட சத்தம் நிறைய இருக்கு, இரைச்சல் இருக்கு இல்லையா? அடுத்து மனதோட மொழி. மனதோட மொழி கூட கொஞ்சம் லேசுப்பட்டதெல்லாம் கிடையாது. மனதோட மொழி நம்ம எதை சொல்றோம்? நம்மளோட எண்ணங்கள் தான். ஆனா அந்த மொழி நமக்கு பேசுற மாதிரியே கொஞ்சம் கேட்கும். நிறைய உணர்வுகள் மூலமா அது பேசும். எண்ணங்கள் அடுத்து உணர்வுகள். ஒரு இன்சிடென்ட் நடந்தா அது உணர்வாதான் வெளிப்படுத்துது. அதுதான் மனதோட மொழி. ஒரு கோபம் வருது, ஒரு பயம் வருது, ஒரு பொறாமை வருது, இல்ல ஒரு பெருமையே வருது, ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க, எல்லாமே உணர்வுகள் தான். இந்த உணர்வுகள் மனதின் மொழியா இருக்கு. அங்கேயும் நமக்கு விழிப்புணர்வு தேவை. அது என்ன விழிப்புணர்வு? ஒரு கோபம் வந்தா ஏன் அந்த கோபம் வருது, யாருக்கு வருது? அதனால அந்த தியானம்ன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்ல. அத்தனை மொழிகளையும் நம்மளை கேட்கக்கூடியது, நம்மளை கவனிக்க வைக்கக்கூடியது. அதை நீங்க கவனிச்சுன்னா தெரிஞ்சிடும். இப்ப கிளாஸ்ல ஒரு பசங்களை உத்து கவனிச்சு பாருங்க, அவனோட ஆட்டமே குறைஞ்சு போயிடும். எதுக்கோ நம்மளை பாக்குறாங்களே அப்படின்னு நினைப்பாங்க, ஏதோ நம்மளை திருத்த வேண்டியது இருக்கு போல இருக்கு, என்னமோ சொல்ல போறாங்கன்னு புரிஞ்சிடும். மனதோட மொழியை கூட நம்ம கவனிச்சாலே போதும். இப்போ ஒரு கோபம் வந்தா கோபத்தை முதல்ல கவனிங்க. ஏன் அந்த கோபம் வந்தது? எனக்கு அதெல்லாம் வரக்கூடாது, இதெல்லாம் தவறு இப்படின்னு சொல்றது அந்த மொழியை நீங்க கேட்கலன்னு அர்த்தம். அதை அடக்கி வைக்கிறீங்க. அதை அடக்கி வைக்கிறதுனால அது உடலுக்கு அனுப்பிச்சிடும். ஏன்னா மனதும் உடலும் சம்மந்தப்பட்டதுதான். நினைச்சு பாருங்க, நான் நிறைய உணவு சாப்பிட்டா என்ன ஆகும்? நீ போய் தூங்குன்னு சொல்லிடுது. அப்ப மனதுல நான் இந்த உணவுக்கும் மனதுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குன்னு சொல்லுவாங்க.
சரியான உணவு, சாத்வீக உணவு இல்லைன்னா மனதலோட எண்ணங்களே வேறையா இருக்கும். அவங்களோட உணர்வுகளே ரொம்ப அதிகமா இருக்கும். சொல்லுவாங்க, காரமா சாப்பிட்டேன்னு எதுக்கு கோவப்படுறியா, ரொம்ப காரமா சாப்பிட்டியான்னு கேட்பாங்க. உணர்வுகளுக்கும் உடலுக்கும் கூட சம்பந்தம் இருக்கு. அப்ப அந்த மனதை என்ன பண்ணும்? நீங்க உணர்வுகளை வெளிப்படுத்தாம அதை அப்படியே அமுக்கி வச்சுக்கலாம். அதெல்லாம் தவறு, சரின்னு இங்கே முடிவு பண்ணிக்கிறது. அது ஏன் வருது நம்ம யோசிக்கிறது இல்ல. இதெல்லாம் எனக்கு வரலாமா? அதுவும் நிறைய பேர் தியானிகளுக்கு வரும். என்ன வீட்டுல அந்த கேள்வி கேட்பாங்க, நீ மெடிடேஷனுக்கு வந்துட்டியே, இப்ப கூட உனக்கு கோபம் வருதே, இப்ப கூட உனக்கு புரிஞ்சுக்க மாட்டேன்றியே, என்ன நீ மெடிடேஷன் பண்றன்னு கேட்டாங்கன்னு வைங்க, உடனே அந்த கோபத்தை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம். அது இல்ல. அது அந்த கோபத்தையும் அது மனதோட மொழியில அது சொல்லுது. அப்ப அந்த கோபம் எதற்கு வந்ததுன்னு அதை நம்ம கொஞ்சம் கவனிச்சோன்னு வைங்க, அது உடல்ல நோயா மாற்றாது. ஏன்னா உணர்வுகள் மிகப்பெரிய பாய்சன். அதனால ஞாபகம் வச்சுக்கணும். எந்த உணர்வுகளை நீங்க ஃப்ளோல விடுறீங்களோ, இல்ல சாட்சி பாவமா இருந்து அதுல இருந்து விலகி இருக்கிறீங்களோ, அது வியாதியா மாறாது. இல்லைன்னா உணர்வுகளும் நமக்கு உடம்புக்குள்ள வியாதியா மாறும்.